கந்தர் சட்டி சூரசம்ஹார தினமான இன்று கந்தனை முருகவேலை சண்முகனை சுவாமிநாதனை எந்த விதமெல்லாம் துதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது திருமதி ராஜேஸ்வரி அவர்களின் வலைப்பதிவிலே திருப்புகழின் இந்த பாடல் கண்ணிலே பட்டது, உள்ளம் நனைந்தது. இதைவிட ஒரு அழகான பாடல் திருப்புகழிலே இருக்க இயலுமா என்ற அளவுக்கு நெஞ்சை நனைத்தது. திருமண திருப்புகழ் பாடல் என்று சொல்கின்றார்கள். நல்ல மன வாழ்க்கை அமைய இந்த பாடலை பாடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அதை நாமும் இன்று பாடுவோம். வீகை மாகனைந்து மகள்வாகை சேர்ந்த மிகவானெறிந்து வெயில் காய, வீகை மாகனைந்து மகள்வாகை சேர்ந்த மிகவானெறிந்து வெயில் காய, மிதவாடை வந்து சுழல் போக ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற, குறவான குன்றியுரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயர் வீர, குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயர் தீர, குகிர் மாகையின் கணனி மாகை தந்து குகை தீக வந்து கூகாயோ, குகிர் மாகையின் கணனி மாகை தந்து குகை தீக வந்து கூகாயோ, மகிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மடிவாரா, மகிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மடிவாரா, மகை மாவு சிந்த அகை வேலையஞ்ச வடிவேகிந்த அதிதீரா, அறிவார் அறிந்து நிருதார் இறைஞ்சும் அடியார் இடைஞ்ச கரையோனே. ஆஹா, எப்படிப்பட்ட முருகப்பெருமான் அடியார்களுடைய இடைஞ்சல்கள் இன்னல்கள் எல்லாம் கரைகின்றான் என்று சொல்கின்றார். அறிவார் அறிந்து இருதார் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கரைவோனே, அழகான செம்பொன் மயிர் மேகம் வந்து அறைவாய் உகந்த பெருமாறே, அழகான செம்பொன் மயிர் மேகம் வந்து அறைவாய் உகந்த பெருமாறே. அந்த முருகப் பெருமான் திருச்செந்தூரிலே பாடிய பாடல் இன்னொன்றையும் அவர்கள் இட்டிருக்கிறார். என்ன பாடல்? மண்ணானாகும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாகும் பரமுதிர் சோலை மரமாவேன், மண்ணானாகும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாகும் பரமுதிர் சோலை மரமாவேன், கருங்கல்யானாகும் தணிகை மலையில் கையாவேன், நான் கையுமாவேன். எப்படி? கருங்கல்யானாகும் தணிகை மலையில் கையாவேன், பசும் புலியானாகும் முருகன் அருகாய் பூவாவேன், பசும் புலியானாகும் முருகன் அருகாய் பூவாவேன், மண்ணானாகும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஆவேன், ஒரு மரமானாகும் பரமுதிர் சோலை மரமாவேன் ஆவேன், கருங்கல்யானாகும் தணிகை மலையில் கையாவேன் ஆவேன், பசும் புலியானாகும் முருகன் அருகாய் பூவாவேன். முருகன், குமரன், கந்தன், சரவணன், ஆறுமுகன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன், வடிவேலன்,
சுவாமிநாதன் செந்தில்நாதன் என்று பல திருநாமங்கள் கொண்டு போற்றப்படும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர். கொடுமைகள் பல புரிந்து வந்த சூரபத்மனை அவர் சம்ஹாரம் செய்தனால் கந்த சஷ்டியின் சூரசம்ஹார தினமாகும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோய்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். இந்த பாடலை என்றென்றும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த திருச்செந்தூர் அசுரரை வென்ற இடம், அது தேவரை காத்த இடம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தகையா கடல் அறையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரையும் இருக்கும் குமரன் அவன் கரையா. பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மககு தன்னருகை காட்டி வரும் கந்தா. பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மககு தன்னருகை காட்டி வரும் கந்தா. நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா வருவாய் அருள்வாய். நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றாய் கந்தா முருகா வருவாய் அருள்வாய். குன்றுதோகாடி குறைகள் கரையும் குமரன் அருள்வரியும் அறுவடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தர் சஷ்டி திருவிழா சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சூரசம்ஹாரம் கடற்கரையில் நடைபெறும் நாளில் அதிகாலை 1 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, அபிஷேகம், சாயகச்சை தீபாராதனையுடன் கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தருளி சூரனை வதம் செய்கிறார். சந்தோஷ மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை நடக்கிறது. ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு புஷ்ப சப்பரத்தில் எழுந்து அருளி கிரிவலம் வந்து பிராகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவார். அப்போது சுவாமியின் எதிரிலே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்துக்கு அபிஷேகம் செய்வதை சாயாபிஷேகம் என்பர். சாயா என்றால் நிழல் என பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர வைக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும். இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான் முருகன் சன்னதிக்கு திரும்புகின்றார். இதோ அந்த நிகழ்ச்சிகள் பலவற்றையும் நீங்கள் எல்லோரும் எனது வகை நண்பர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுடைய வகைப்பதிவான ஜெகமணி.com என்பதில் கண்டு மகிழுங்கள். முருகன் சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பதில்லை. அதற்கு பதிலாக காவிரி மண்டபத்தில் வரி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சியளித்து சாமந்தி, ரோஜா, துளசி, கதம்பம், மல்லி, வில்வம் உட்பட 99 வகையான வண்ண மலர்களால் முருகனுக்கு புஷ்ப கச்சார்ச்சனை நடக்கிறது. திருத்தணி மூலவர் முருகனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். எல்லோரும் எல்லாம் பெற அந்த திருச்செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. கந்தா முருகா வேரவா கார்த்திகை வாரா அரோகரா அரோகரா.